குழின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. ரெண்டு கதை அறுத்துக்கிட்டா அந்த அங்கன குழியில குழந்தையினுடைய கொப்புள் கொடி அறுத்தா. கொப்புல அறுத்துக்கிட்டால குளிப்பாட்டி நீராட்டி சேனைகள் ஊட்டி கொலை ஓட்டா பிள்ளையை கண்டபோது அவ புருஷனை மறந்துட்டாளே. வள்ளியவா ஆளனை தான் மறந்தா அருமமக வள்ளியவா குழந்தைய கண்டாளே. குழந்தையை கண்டாளே அவ கொண்டவன மறந்தாளோ. தான் கொண்டவன மறந்தாள. வள்ளியானவா கொப்புள் கொடி அறுத்தா குளிப்பாட்டி நீராட்டி சேனை ஊட்டினா கொலை ஓட்டா பிள்ளைய பார்த்தால பகட கூட்டமலா புருஷனுக்கு சோறு கொண்டு போறதையே மறந்துட்டா. புரிதனே தன்னை மறந்து மையில் கொண்டுட்டா. அந்த வள்ளியானவா கொலவை சத்தம் போட்ட போது பகடைக்குள்ள பெண்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். ஆமா ஆவரம்பட்டம் வெட்ட போற இடத்துல பிள்ளைய கண்ட செய்தியை கேட்டு பகடைக்குள்ள பெண்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார். ஆமா அங்க பசுக்கடைக்கு காவலுக்கு போன வாழை பகடைக்கு பசி. ஆமா பசி பொறுக்க முடியல அவருக்கு. சிறு குடல பெருங்குடல் திங்கிய மாதிரி இருக்கு. 12 மணிக்கு சோறு கொண்டு வரமுனால 12 மணிக்கு சோறு கொண்டு வாரம்னா மணி என்ன ஆச்சு? என்னாச்சு 4 மணி ஆக போகுது. ஆமா இன்னும் வரலையே வள்ளியா என்று கோபம் கொண்ட வாழப்பகடையானவளும் பசுக்கடைக்கு பக்கத்துல நம்ம நைனா முத்துசாமி கல்லுக்கடையில காலை கல்ல குடிக்கார கண்கலங்கி வாரானே. மாலை கல்ல மதிமயங்கி வாராரே பகடா மதிமயங்கி வாரான. ஓ நைனா நைனா பழங்கல் இருக்கா? பழங்கல்லு அப்படின்னா புளிச்ச கல் இருக்கா? அதான் போத சுள்ளுன்னு யாருமா ஒரு முட்டி குடிச்சாச்சு வச்சுக்கோங்க. ஒரு கலையம்லாம் கப்புன்னு யாரு நமக்கு. ஆமா காலை கல்லை குடித்தான் கண்கலங்கி வருகிறான். மாலை கல்லை குடித்தார் மயமயங்கி வருகிறார். ஆமா மதி மயங்கி போதையோட இன்னும் இவ சாப்பாடு கொண்டு வரலையே அப்படி வாரா வீட்டுக்கு என்று ஆல்ரெடி ஒரு ஏர்மாபுரம் அழகேற்றவன் நல்லூர்ல வந்து பாக்கின்றார். ஓராட்டுக்காக்கு ஐயா 2 தொட்டுல கட்டினா. ஆமா 2 பிள்ளையும் போட்டு தாளாட்டுதான். இவன் அங்க இருந்து வாரான். 2 பிள்ளையும் போட்டு தாளாட்ட இதை காதல கேட்ட வாழப்பகட நீ 12 மணிக்கு வாரமனா சோறு என்ன 12 மணிக்கு சோறு கொண்டு வாரமனா. ஆமா பிள்ளை சத்தம் கேட்க என்ன சத்தம் கேக்கு தாளாட்டு கேக்குன்னு கதவை தள்ளி பார்த்தா இவர் 2 காலை நீட்டி சடைக்க இருந்த ஆட்டுதான். இவருக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. என்ன பிள்ளை சத்தம் கேக்கு பிள்ளைய தாளாட்டுதா? யாரு பிள்ளை இது அப்படி சந்தோஷப்பட்டாரு. ஏமி ஏமி ఇక్కడ చూడు ఏమి 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 చెప్పు శిశువు లేదు చెప్పున్నారు. அம்மா இந்த பிள்ளை ஏது எங்கட சொல்லுங்காரு. பத்தியடா பாருங்க ஐயா உங்க கோபத்தை அடக்குங்க. நான் சோறெல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் ஐயா. ஆமையா ஆவரம்பட்ட வெட்ட போன இடத்துல இந்த 2 பிள்ளைய கண்டெடுத்தேன். நான் பூமியில கண்டெடுத்து வந்துட்டேன். உங்க மேல சத்தியமா நான் பிள்ளைய கண்டெடுத்தேன். ஆமா பிள்ளைய கண்டார். பிள்ளைகள் இருக்க அழக பார்த்து வாழப்பகடைக்கு கோபம் எல்லாம் தீர்ந்துடுது. ரொம்ப சந்தோஷம் கொண்டுட்டாரு. நம்ம குழந்தைக்கு 2 குழந்தை கிடைச்சிருக்க. ஆமையா என்று வாழப்பகட பகடைகுல மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்து தான தர்மங்களை வழங்கினார்கள். அந்த காலம் குழந்தை பிறந்தா சாப்பாடு தர்மம் கொடுப்பாங்க. அவன் பொங்கி பொங்கி தட்டுவாங்க. கொடையிலே சிறந்த கூட அன்னக்கூடை தான். தானத்தில் உயர்ந்த தானமே அன்னதானம் தான். அப்போ குழந்தை பிறந்தாலும் பிள்ளைகள் வயசுக்கு வந்தாலும் மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சாலும் கோயில் கூட வச்சாலும் தாத்தா பாட்டி போனாலும் சாப்பாடு தான். சாப்பாடு பொங்கி தட்டுவாங்க. சாப்பாடு பொங்கி சாம்பார் வச்சு பிளாய்க்காய் துவர வச்சு கொடுப்பாங்க. பிளாய்க்காய் துவரமே தெரிய மாட்டேங்க. முட்டைக்கோசு வந்திருக்கு. ஓ அதுக்கு தான் நிப்பாட்டிட்டாங்களோ. அந்த காலம் சாப்பாடு கொடுத்தாங்க குழந்தை பிறந்த வீட்டுல. ஆமா இப்போ குழந்தை பிறந்த வீட்டுல கோட்ரு. ஆமா
ஆப்பு அப்பா அப்பா புல்லு ஆ, ஆ, ஜின்னு ஆ. விதவிதமா கொடுக்காங்க. அதானே இப்போ உள்ள தர்மம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நாமல் கொடுக்கக்கூடிய தர்மங்கள். ஆனா வாழைப்பழம் அப்படி தான தர்மங்களை கொடுத்து 16ஆம் நாளையிலே ஆமா ஐயா குழந்தைகளுக்கு பேர் சூட்டு விழா வைக்க வேண்டும் என்று அந்த பகடை கூட்டம் எல்லாம் கூட்டம் அந்த வாழைப்பகடையும் வள்ளியாகிய பெண்ணானவளும் ஆமா ஐயா 2 பிள்ளைகளுக்கும் எப்படி பேர் கொடுக்கிறார்கள்? என்ன சொன்னாங்க? பூமியிலே கண்டெடுத்ததினால் பொம்மி என்றும், பொம்மி என்றும், தீவினையை தீக்க வந்ததினால் திம்மி என்றும், பொம்மி என்றும், திம்மி என்றும், பொம்மி திம்மி என்று, ஆமையா பொம்மக்கா திம்மக்கா என்று சொல்லியா என்று சொல்லியா ஐயா என்று சொல்லி என்று சொல்லியா புகழுடனே பெயர் கொடுத்தா சாமி என்று சொல்லியா அப்படி பொம்மக்கா திம்மக்கா இருவேரையும் புகழுடனே வளர்த்துவாரா யா இருவரையோ அப்படி வள்ளியான பெண்ணவளும் பொம்மக்கா திம்மக்காளை தரையில விட்டமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டமானா பொற்பாத நோகும் என்று தோளில தொட்டில் கட்டி துடையில நடைவரத்தி மார்போடு தொட்டில் கட்டி மடியில நடைவரத்தி தாலாட்டி ஓராட்டி தாலாட்டி தலைமகளை அவ தலைமகளை வளர்த்துவாரா அப்படி வள்ளியானவளும் வாழப்பகடையும் பொம்மக்கா திம்மக்கா இருவேர்களையும் சிறப்பாகவே வளர்த்து வருகின்றார்கள். அந்த பொம்மக்காலையும் திம்மக்காலையும் தரையிலே விட்டால் தண்டைக்கால் நோகும், பூமியில் விட்டா பொற்பாத நோகும் என்று அந்த பொம்மி திமிய தோளிலே தொட்டிலை கட்டி தொடையிலே நடைவரத்தி பொம்மக்காலையும் திம்மக்காலையும் மார்போடு தொட்டில் கட்டி மடியிலே நடைவரத்தினார்கள். தாலாட்டி ஓராட்டி வளர்த்து வருகிறார்கள் பொம்மக்கா திம்மக்காலை. ஆமா அப்படி வளர்த்து வரும் நாளையில அக்காதங்க இருவேர்களும் அக்காளும் தங்கையும் வட்டிலே சாதம் போட்டா மாறி உண்ண மாட்டார் பொம்மக்கா இளையதில சாதம் போட்டா திம்மக்கா எடுத்து உண்ண மாட்டார் என்று தங்க நல்லே தலகையில இரவெண்ணை தான் பிசைந்து காக்காய ஜங்காட்டி காக்காய ஜங்காட்டி கண்மணிக்கு ஊட்டுவார்கள். பொம்மக்காளுக்கு கண்மணிக்கு போட் 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 அவளை ஊட்டி நல்ல வளர்த்துவாரா உடம்பு எல்லாம் ஏத்தி நல்ல வளர்த்துவாரா பொம்மக்காளா தேகம் அல்லானை ஊருக திம்மக்கா 4 ஒரு மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா புகழுடனே வளர்த்துவார். வளர்ந்து வரும் நாளையில அக்காதங்க இருவேரும் ஒரு வயதாங்க இருவயதா உச்சம் 3 வயது மாத்தே பொம்மக்காளுக்கு அப்படியே 3 நல்ல வயதுமாச்சு
முடியிறகு காது குத்தி முத்தாலே கம்மலிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க போட்டு 4 வயதாச்சு பொம்மக்களுக்கு நடந்து விளையாடுவாளோ 5 வயதாச்சு 5 வயதாச்சு அறிவுக்கலை படிக்க போறா அவ அறிவிக்கலா 5 வயதாக இருக்க அக்கா தங்கையர்கள் இருவேர்களும் அந்த பொம்மக்கா அறிவிக்கல்விகளை கற்பிக்க வைக்க வேண்டும் என்று ஆமா அந்த ஆலடி ஊர் ஏர்மாபுரம் அழகேச்சவனல்லூர்ல அந்த பொம்மக்கா ஆளுக்கும் திம்மக்காளுக்கும் பொம்மக்கா தும்மக்கா இருவேர்களுமாக 5 நல்ல வயதாதில அரிச்சுவடி படிப்பார் 6 7 வயதாச்சு அரிச்சுவடி பேச்சுவடி என்றுவடி படிப்பார் 8 வயதாச்சு 8 படம் 9 வயதாச்சு ஓலையது 10 நல்ல வயதிலே வயததி அவ பலகலையும் படித்து வாரா அவ 12 வயதுக்குள்ள பல சாஸ்திரங்கள் படித்து வாரா பொம்மக்கா படித்து வரும் நாளையிலே அக்காளும் தங்கையுமா அந்த ஆலடி ஒரு ஏர்மாபுரம் அழகேச்சவனல்லூரிலே பொம்மக்கா தும்மக்காலும் 14 வயதாச்சு 14 வயதில 14 வயதில அவ பக்குவதி பொம்மக்கா பதினாலு வயதிலே பக்குவதி பெண்ணாகி அக்கா தங்கையர்கள் இருவேர்களுமாக அந்த ஆலடி ஒரு ஏர்மாபுரத்திலே அக்கா தங்கை இருவேர்களும் ஒன்று கூடி புத்திருந்தா நிறைந்திருந்தா நிறைந்திருந்தா புஷ்பவதி பெண்ணுமானா அள்ளி மலர் பூத்தது போல் அருமமக பூத்திருந்தா பிச்சி மலர் பூத்தது போல் பெண்கொடியும் பூத்திருந்தா மான்கரும்பு பூத்தது போல் மணக்கிளியும் பூத்திருந்தா சேன்கரும்பு பூத்தது சேயிலையும் பூத்திருந்தா அவ முல்லை மலர் பூத்தது போல் மொய்கூழலால் பூத்திருந்தா பிச்சி பூ பூத்தது போல் பெண்கோடியும் பூத்திருந்தா ரோஜா பூ பூத்தது அந்த ராஜாத்தி பூத்திருந்தா ஆளாகி இருக்கும் போது வாழ பகடையும் பகடை குல மக்களுக்கு அறிக்கைய கொடுத்தல்லவோ தலைக்கு தண்ணி ஊற்றுவாரா சடங்க முடிப்பாரா சடங்க முடிப்பாரா சாஸ்திரத்தை கழிப்பாரா சடங்க முடிப்பாரா
போடு போடு போடு. சடங்கை முடித்தார், சாஸ்திரத்தை கழித்தார். அந்த பொம்மக்காலுக்கும் திம்மக்காலுக்கும் பொம்மக்கா திம்மக்கா இரு பேர்களுமாக அம்மையா ஆளாக இருக்கும் போது அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறார். மஞ்ச மஞ்ச தேரா இருக்காள் ஐயா. அடேங்கப்பா, அழகு நிறைந்த பெண்ணு. பெண்ணுனா பெண்ணு மஞ்ச தேரா இருக்கா. பெண்ணு காணா பெண்ணழகு, பெண்ணு காணா பெண்ணழகு, பேடை கொண்ட மயிலழகு, கண்ணு காணா கண்ணழகு, காது மூக்கு மூக்கழகா, மொழியழகா, மூக்கழகா, அவ முகத்தினுட திருவழகா. பொம்மக்கா முகத்துடைய திருவழகா. அவ செக்க நல்ல சிகப்பழகி, சிவப்பாளாகி பொம்மக்கா, செந்தூர பொட்டழகி, பொட்டாளாகி திம்மக்காளா, வங்கி தலையழகி, தலையாளாவி பொம்மக்கா, வாடாமல்லி நிறமழகி, நிறமாளாகி திம்மக்காளா, ஒரு நல்ல தலையழகி, தலையாளாகி தலையழகி, குங்குமுக பொட்டழகி, பொட்டாளாகி குங்குமுக பொட்டழகி, பொட்டாளாகி பொம்மக்கா, குங்குமுக பொட்டாளாகி. அவ ஓல பூசையலிலே பொம்மக்கா ஒரு பாகம் தலையழகி, வேப்பையில செயலில பொம்மக்காலும் தும்மக்காலும், மேல்புருவ ரெண்டழகி, கெண்டமேனு செயலில கிளிமொழியா கண்கள் ரெண்டும், யாரு நெத்தி புருவங்களா, யாரு நெத்தி எழுத்தாணி மூக்கழகா. ஏ பொம்மக்கா பொம்மக்கா திம்மக்கா, போடு 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 போடு. அவ கெண்டமேனே கிளிமொழியா கண்கள் ரெண்டும் பொம்மக்கா, யாரு நெத்தி எழுத்தாணி மூக்கழகி, திம்மக்கா, குமுளம்பு செயலில பொம்மக்கா, கூறிய நாசிகளா, அவன் மஞ்சன பெட்டி போலே பொம்மக்கா, மங்கை அவன் ஆடிகளா, பொம்மக்காலும் தும்மக்காலும் செயலில கொம்பனைய உதடழகா, தாமர இதழு போல கையலரின் கண்ணரண்டும், முகங்குல சாய்ந்தது போ கட்டளைக்கு கழுத்தழகா, மெழுகுறிக்கு வார்த்தது போல் முதுகுனோட தன்னழகா, மக்களுக்கு விரித்தது போ பொசத்தினோட திருவழகி, கட்டி கரும்பு போலே கனகமணி கையழகி, பொம்மக்காலும் தும்மக்காலும் அவ அவரைக்க செயலில 5 விரல் அழகி, பைத்தனத்து செயலில 10 நல்ல விரல் அழகி, வஜிரம் பதித்தது போ வாய்த்த 10 சித்துடுகு சேலை கட்டும் இடையழகி, ஆளில செயலில அவளுடைய வயரழகி, இளவாளன் தண்டு போல 4 ரெண்டும் தன்னழகி, ஆமவோடு செயலில ஆமவோடு அவளுடைய பாகரண்டோ அவ
இருபுறமும் மச்சம் உண்டு சூரியரு காணாலோ சுத்தி வர மச்சம் உண்டு ஏனகைக்கு ஆனாலும் மேல்புருவம் மச்சம் உண்டு ஊர்வசிக்கு ஆனாலோ உதட்டில் மச்சம் தானே உண்டு லட்சுமிக்கு ஆனாலோ நெத்தில் மச்சம் தானே உண்டு பார்வதிக்கு ஆனாலோ 18 உண்டு புண்ணி முத்துக்கானாலோ அதிலே கொஞ்சம் உண்டு மாதுள பழத்துக்கான மத்தியில உண்டு ஆடி வரும் நாகத்துக்கு அறிவையற்றில் மச்சம் உண்டு ஓடுகிற தண்ணீரில ஓடுகிற ஒதுக்கும் மணல் மணலோ போடு போடு அங்கே பொம்மக்காலும் தும்மக்காலும் கூந்தல் கருப்பொழியோ கூந்தல் கருப்பொழிய குற்றம் வேற உருவம் கருப்பொழிய உருவம் கருப்பொழியோ சின்ன ஒரு கருப்பும் இல்லை அவளுக்கு பின்னால் வரா அப்படி அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறார்கள் இருவேர்களும். ஆமா, அப்படி பொம்மக்கா திம்மக்கா இருவேர்களுமாக அழகுல இருந்து வயசுக்கு வந்து சிலது நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. வள்ளி போய் சேர்ந்தா. வள்ளி போய் சேர்ந்துட்டாளா? வாழப்பகட கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறார். ஆமா, அவன் பொம்மக்கா திம்மக்கா இருவேர்களும் அப்பா எப்போ ஏன் இன்னும் கண்ணீரை வடிக்கிய? ஏன் அப்படி அழுகிட்டு இருக்கியா? அம்மா இல்லாத கவலையா? கவலையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மகளே. பொம்மக்கா ஆண்டாண்டு காலம் அழுது புலம்பினாலும் ஆண்டவர்கள் வரப்போறாங்களா? கிடையாதா? கிடையாதா? அப்படியெல்லாம் இல்ல. ஆமா, பிள்ளை இல்லாத எங்களுக்கு இறைவன் 2 பிள்ளைய கொடுத்தாரு. 2 பெண் குழந்தை கொடுத்தாரா? இந்த 2 பொட்ட பிள்ளைல ஒரு பிள்ளை எங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்திருக்க கூடாதா? எனக்கு காட்டுக்கு சாப்பாடு கொண்டு வருவாரா? நானும் பசு கடைக்கு காவலுக்கு போவேன். உங்க அம்மா இருந்தா கொண்டு வந்துருவா. ஆமா, நீங்க 2 பேரும் வயசுக்கு வந்த பிள்ளைகளு காட்டுக்குள்ள வர முடியும் ஒத்தையில. அதுவும் அழகு நிறைந்த குழந்தையா இருக்கீங்களே, மஞ்ச தேரா இருக்கீங்களா. அதனால அப்பாவுக்கு சாப்பாடு யாரு கொண்டு வர போறா அப்படிங்கிற ஒரு கவலையை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா. காட்டுக்குள்ள எனக்கு யாரு சோறு கொண்டு வர போறோம் அவள? அப்பா அப்போ எங்களை யாருன்னு நினைச்சிய? ஆம்பளைக்கு ஆம்பளை. நாங்க ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. நீங்க பசுக்கடை காவலுக்கு போங்க. நீங்க காவலுக்கு போங்க போங்க. நாங்க தான் அம்மா சமையல் பண்ணும்போது கூடயே இருந்து பார்த்துருக்கோமே. எப்படி சோறு கொண்டு வராளோ அம்மா பொங்கின சமையலை விட 2 மடங்கு நாங்க ருசியா பொங்கிடுவோம். நாங்க பொங்கி பொறிச்சு சோறு கொண்டு வரோம். நீங்க போங்கப்பா, பசுக்கடைக்கு போங்க. கரெக்டா 12 மணிக்கு நாங்க சாப்பாடு கொண்டு வந்துருவோம்ப்பா. பசுக்கடைக்கு கொண்டு வந்துருவோம் என்று வாழப்பகடையை பசுக்கடை காவலுக்கு அனுப்பினார் பொம்மக்கா திம்மக்கா. ஆமா, அக்காலும் தங்கையும் பேசுறாங்க. ஏண்டி நம்ம அப்பா இன்னைக்கு நம்மளை பெருமையா பேசுற அளவுக்கு சாப்பாடு பொங்கி அசத்திரணும். நம்ம அம்மாவோட 2 மடங்கு நம்ம பொங்கி பொறிச்சு கொண்டு போனோம். அம்மா எப்படி என்னென்ன சமையல் செய்து கொண்டு போனாங்களோ அதுல இருந்து 2 மடங்கு, அதை விட 2 மடங்கு நம்ம கூடுதலா